பஞ்சத்தின் கொடுமையால் கொள்ளை நோய்கள் பரவி மக்களை பெருமளவில் அழித்துவிடும். நாம் நினைப்போம், ஐயோ பஞ்சம் தானே, முடியாது ஐயா. உணவுகள் குறைவு, உணவுகளுக்கு குறைவு வரும்பொழுது, பஞ்சம் வரும்பொழுது மனிதனுடைய உடல் பெரிதும் பாதிக்கப்படும். பலவிதமான வியாதிகள் மனித உடலை தாக்கிவிடும். ஆயுசின் வருஷங்கள் குறைந்துவிடும். பெத்த பிள்ளைகளையே காப்பாற்ற முடியாது. பெத்த குழந்தைகளை காப்பாற்ற விரும்பாமல் தங்களையே காப்பாற்ற விரும்புகிற நாட்கள் வரும். தங்கள் உயிரை காப்பாற்றினால் போதும், பிள்ளைகளின் உயிரை காப்பாற்றவில்லை என்றாலும் தங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று துடிப்பார்கள். ஆனால் அவர்களால் தங்களையும் காப்பாற்ற முடியாது, தங்கள் குழந்தைகளையும் காப்பாற்ற முடியாது. காலம் இனி செல்லாது, காலம் கடந்த நாட்களில் இனி திரும்பாது. நினைப்போம், ஆண்டவரே ஒரு காலத்தில் நான் சுவையான உணவு சாப்பிட்டேனே, இளைய குமாரன் என் தகப்பனுடைய வீட்டில் எத்தனையோ பேருக்கு தேவையான உணவுகள் இருக்கிறது, நல்லா சாப்பிடுகிறார்கள், எனக்கு பன்றிக்கு வைக்கிற உணவும் கிடைக்கவில்லையே, நான் பசியினால் கொடிய வேதனைப்படுகிறேன். பஞ்சம் வரும்பொழுது வருகிறது என்ன கொடிய வேதனை, இதுவரையிலும் சம்பவிக்காத வேதனை. அப்படிப்பட்ட இப்போ ஏதாவது பசிச்சதுன்னா வீட்டில் சாப்பிடலாம், அல்லது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம், அல்லது கடையில் சாப்பிடலாம், அல்லது சமைச்சு எப்படி விரைவாய் சாப்பிடலாம். அந்த நாட்களில் இவைகள் ஒன்றும் நடக்காது. பஞ்சத்தின் கொடுமையினால் கொள்ளை நோய் பரவி மக்களை பெரும் அளவில் அழித்துவிடும். இனி வரப்போகும் பஞ்சம், ஆமீன், நாட்டுக்கு நாடு இறக்குமதி இருக்காது. நாட்டுக்கு நாடு இறக்குமதி இருக்கு. இப்போன்னா இலங்கையில ஒரு பிரச்சனையா, இந்திய இறக்குமதி செய்யும், ஆமீன், இந்தோனேசியாவா இறக்குமதி செய்யும். எந்த நாடு தங்களுடைய நேச நாடு, பாச நாடு இருக்கிறதோ அந்த நாட்டுக்கெல்லாம் உதவி செய்கிறதற்காக முன்னே வருவார்கள். எப்படியாக தங்கள் மக்கள் மூலமாக நிதியை திரட்டி அந்த நாடுகளுக்கு கப்பல் மூலம், விமானம் மூலம் உணவுகளை இறக்குமதி செய்து விடுவார்கள். அதிவிரைவாக அந்த மக்களை, பஞ்சம் பட்டினியில் இருந்து அந்த மக்களை தாங்கள் காப்பாற்ற வேண்டும். தங்கள் நாடை போல, தங்கள் மக்களை போல அந்த மக்கள் நாங்கள் நேசிக்கிறோம். எனவே தங்கள் மக்களை பார்த்து சொல்வார்கள், நம்முடைய நாட்டின் மூலமாக அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நாம் அதற்காக முயற்சிகளை நாம் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி